பாருங்க, கடாய் சூடானதும் நல்லெண்ணெய் 3 ஸ்பூன் எடுத்துருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது 3 சேர்ந்து நல்லா கிளறி விட்டுருங்க. நான் வந்து ஒரு 20 பல்லு பூண்டு எடுத்து நச்சு வச்சிருக்கேன். 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதா கட் பண்ணிருக்கேன். கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விட்டுருங்கம்மா. தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் எடுத்து நான் அரைச்சு வச்சிருக்கேன். 3 தக்காளி எடுத்து அரைச்சு வச்சிருக்கேன். 2 பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன். நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்கம்மா. நான் வந்து 2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்கிறேன். கூடவே 2.5 ஸ்பூன் தனியா தூள், 1/4 சிட்டிக்கு அளவு மஞ்சத்தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சின்ன கொய்யாக்கா சைஸ் எடுத்து புளி கரைச்சல் தண்ணியா கரைச்சிருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்கம்மா. கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்ப மூடி வச்சுட்டு 10 நிமிஷம் இருக்கட்டும். திறந்து பார்க்கலாமா? இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் வந்து 1/2 கிலோ ஷீலா மீன் எடுத்திருக்கேன். பாருங்க, மீன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் இருந்தாலே போதும், மீன் நல்லா வெந்துரும். அவ்வளவுதாம்மா, ரொம்ப ஈஸியான மீன் குழம்பு ரெடி.